பலி உற்சாகமா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி பாடுங்க. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என்னை சரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என்னை சரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா சொல்லுவோம். எஸ் நன்றி நன்றி இயேசு ராஜா. நித்திய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நித்திய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி பாடுவோம். ஆமென். கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி. ஆமென். கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா.
கோடி நன்றி டடி. நல்ல சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. என் நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. கோடி கோடி நன்றி டடி. பாடுவோம் ஆமென். கோடி கோடி நன்றி டடி. நன்றி நன்றி இயேசு ராஜா. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமை இறங்குகிறது. உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும்? ஆமென். அவர் யார் இந்த வானத்திலும்? உமக்கொப்பானவர் யார்? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைதாளத்தோடும் பத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைதாளத்தோடும் பத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஏசப்பா ஸ்தோத்திரம். மகிமை ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஓ ஷதரபலபரித நம ஷகதரபலதிரா. ஓ கமதஹதினி கதோரோ ஹாதின மம சந்தன கபரபலதிர பபா. ஹோதனமோ சந்தன ஹாதினிமி திஹாதன ரஹாலா துரிமி லாதினிமி சந்தன கமௌ சந்தன மூஷத ரக்கபோ லீதரபூல தராதினமோ லஹாதினமோ ரஹதனமோ ரஹதன ரஷகத ரக்கபோ ரதிரமா லதிரபா லூஷதன கமராதினமோ ரிபா கபோ ரபா லபா ரபா திரபா ரதஹாதிரிமி கமோ ஷதரலதிரபா. Mighty God, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி Thank you Jesus. Hallelujah, mighty God. Mighty Jesus, mighty God. Mighty Jesus, hallelujah. இந்த காலவேளையிலே உம்முடைய நாமத்தை ஆவியோடும் உண்மையோடும் தேவனாவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
Thank you, Jesus. Hallelujah. தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் எல்லாரும், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். கண்களை மூடி சேர்ந்து பாடுவீங்களா? தெய்வமே, அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து. உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. ஒரு அர்ப்பணிப்போடு உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா, உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே, உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. ஸ்தோத்திரம் ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரம், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பே, காரணமின்றி பகை கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில்
பயமின்றி பகை கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. சிலுவை சுமந்தவரை சிந்தையில் நிறுத்திடுவே. சிலுவை சுமந்தவரை என் சிந்தையில் நிறுத்திடுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று அதை காட்டுமையா. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று அதை காட்டுமையா. மொழியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறேன். தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஸ்தோத்திரம். ஆமென். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் தெரிவிக்கிறோம். நீரே எல்லா கனத்திற்கு பாத்திரர், நீரே எல்லா துதிக்கு பாத்திரர். இந்த காலை உபவாச ஜெப வேளையிலே அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லுகிறாரே. நான் தேசத்தை அழிக்காதபடி. ஆமென். தேவ சமூகத்திலே தேசம் சுபிட்சம் அடைய வேண்டுமானால் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
அவருடைய சமூகத்தில் வந்து மன்றாடுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உக்கிர கோபத்தோடு தேவனுடைய உக்கிர கோபம் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் பாய்ந்த பொழுது திறப்பிலே மோசே நின்று கதறினது போல இந்த காலவெளியில ஒரு சிலராய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். தேவன் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த இந்த தேசத்தை குறித்த, அழிந்து போகிற ஜனங்களை குறித்த அந்த பாரத்திற்காக கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜப ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க, ஜப ஆவியை தாங்கப்பா. ஜப ஆவியை, இன்னும் ஜப ஆவியை தாங்கப்பா. கேளுங்க. Thank you Jesus. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஊறுத்து, உபவாசித்து உடலை ஊறுத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். ரெண்டு கரங்களை உயர்த்தி திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. நான் தேசத்திற்காய் கதறணுமே. நாங்கள் தேசத்திற்காய் கதறணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா. கேளுங்க ஜபத்தோடு இந்த பாடலை. ஜெபிக்கணும். வாயை திறந்து கேளுங்க. ஜப ஆவி ஊற்றுமையா. சீஷர்கள் அன்றைக்கு கேட்டது போல ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒரு உண்மையான ஜபாவியால நிறைந்து தேசத்துக்காக நிற்கிற இந்த அற்புதமான நேரத்தை, அந்த பாரத்தை நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் கொடுத்ததுக்காக நம்ம எல்லாம் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும். சிரிச்சாதான் கொஞ்சம் மாறும் சூழ்நிலை, அதுக்காக தான் சிரிக்க வைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சங்கீதம் 8வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று தாவீது எழுதி வச்சிருக்கிறார்.
இந்த வசனத்துல விசாரிக்கிறதற்கும் அப்படிங்கிற வார்த்தை தவறான டிரான்ஸ்லேஷன் நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு விளக்கமான டிரான்ஸ்லேஷனாக இருக்குது. அதில் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னா, ஆங்கிலத்தை பாருங்களேன். What is man that thou art mindful of him, and the son of man that thou visitest him. அதாவது and the son of man that you visit him. விசிட்னு அர்த்தம் என்னது? சந்திக்கிறார்னு அர்த்தம். விசாரிக்கிறதுங்கிறது விசாரிக்கிறது என்கொயரிங்னு அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என்கொயரிங் தவறான டிரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டேன். நான் விசிட் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா சந்திக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். இதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்முடைய தேவன் கல்லோ மண்ணோ மரமோ உலோகமோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் காண்கின்ற தேவன், அவர் கேட்கின்ற தேவன், அவர் சுகந்த வாசனையாக நுகர்கின்ற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் சிருஷ்டிக்கும் தேவன். இப்படி அவரை கூட சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனை யோசேப்பு அறிந்திருந்தபடியால் தான் அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 50:24 சொல்றாரு, தன்னுடைய சகோதரரை நோக்கி, மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணை விடுவித்துக் கொண்டான். எதுக்கு சொல்றேன்னா, யோசேப்புக்கு தெரியும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறவர் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் நான் தியானித்த பொழுது தேவன் எப்படியெல்லாம் சந்திக்கிறார் என்று பார்த்த பொழுது ஒரு 12 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். 12 விதமாக தேவன் சந்திக்கிறார். அவ எல்லாவற்றையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போயிடுறேன். அவர் எப்படி சந்திக்கிறாராம்? ஆதியாகமம், இங்கே வேதத்தை புரட்ட வேண்டாம், அல்லது கொஞ்சம் கேட்டால் கூட போதும், புரட்டி வச்சுக்கிறோங்க. ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, மனிதனை சந்திக்க தோட்டத்துக்குள் வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் எப்படி சந்திக்கிறாரா? தேவனாகிய கர்த்தரே மக்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல பாருங்க, அவர் சந்திக்கிற தேவன் என்பதற்காக ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே சந்தித்து, காரணம் அவர் தினமும் சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. தினமும் சந்திக்கிற தேவன். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவர் தினமும் சந்திக்கிற தேவன். அவங்கள மட்டும் இல்லை, நம்மையும் அவர் சந்திக்கிற தேவன். ஆனால் அதை நாம் உணர்கிறோமா இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்கள் நான் சொல்ல போகிறேன். அதை உணர்ந்து கொண்டால் நாம் போதும். எப்படி சந்திக்கிறாரா? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4-6 வசனங்களை நான் படிக்கிறேன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4-6 வசனங்களை படிக்கிறேன். அவன் பார்க்கும்படி, அதாவது மோசே பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். தேவனாகிய கர்த்தர் கண்டார். முச்சனின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக,
உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார் பாருங்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி சந்திக்கிறார் பாருங்க. அதாவது ஒவ்வொருவரையும் அந்தந்த காலகட்டத்தில் அவர் எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படியே சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, நான் அதே 3ஆவது அதிகாரத்தில் 8வது வசனத்தினுடைய பின்பகுதியை 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். அவர்களை, யாரை? இஸ்ரவேல் மக்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமாய் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். He is a God who meets his people. நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு நல்லாவே தெரியும். ஏனோக்கோடு ஒரு டெய்லி ஒரு உலாவிக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காலம் சென்ற ஊழியக்காரர் சகோதரர் சாம் சொல்லதரை சொன்ன மெசேஜை நான் கேட்டேன். அப்போ சொல்கிறாரு, டெய்லி காலையில் 5 மணிக்கு வந்து கூப்பிடுவாராம் தேவன். ஏனோக்கு எழுந்துட்டியாப்பா, வா போகலாம் வாக்கிங் அப்படின்னு. அவங்க பேசிக்கிட்டே போவாங்களாம். ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆயிட்டான், சரி நீ ரொம்ப தூரம் வந்துட்ட, வா என் கூடயே வந்துன்னு கூப்பிட்டு போயிட்டாரான். ஹல்லேலூயா. அவர் சொன்ன செய்தியை நான் கேட்டதுனால சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் தான், அவர் உன்னதர் தான், அவர் பலத்தவர் தான், பராக்கிரமசாலி தான். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே போல் பாருங்க, தேவன் நோவாவின் வம்சவளரில் பாருங்க. நோவா 6வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கிறேன். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவோடு பல வருஷங்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். தேவனாய கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது, எல்லாரும் ரொம்ப ரூபா படிச்சிருக்கிறோம். எப்படி அந்த சின்ன சிறுவன் சாமுவேலிட்ட 4 தடவை வந்து கூப்பிடுறாரு. ஆமென். சாமுவேலே 4 முறை கூப்பிட்டு அவன்கிட்ட வந்து ஏலியின் குடும்பத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எப்படி முதல்ல பிதாவாகிய தேவன், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன், பிதாவாகிய தேவன் பேசினார். அடுத்தது அவர் எப்படி பேசுகிறாரா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும். ஏன்னா நீங்கள் ஏசாயா 48:16 படித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 48:16 சொல்லுது, நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்றார். யாருன்னா இது வேற யாரை குறித்தும் சொல்லலை. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் வேமனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது மட்டுமல்ல, நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார். ஆமென். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக சுற்றித் திரிந்தார். அவர் எப்படி பேசினாராம், அதை குறித்து பார்க்கலாம். யோவான் 1:14 வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு இந்த பூமியில் வந்து 3.5 வருடங்கள் ஜனங்களோடு பேசி கொண்டிருந்தார். ஆமென். ஜனங்களோடு பேசி கொண்டிருந்தார். அதோட ஒரு பேச்சு முடிஞ்சிட்டா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்த பின், நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தினம் தினம் அப்போஸ்தலர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும், காரணம் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். அவர் உயிர்த்தெழுந்த பின் அப்போஸ்தலரை சந்தித்து பேசுறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் காத்திருங்கப்பா, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இங்கே தரிப்பிக்கப்படுவ வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று அவர் சொன்னார். இயேசு அவர்களுக்கு பேசினார். அது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார், மனிதனாக இங்கே உலாவின போது பேசினார், உயிர்த்தெழுந்து பேசினார், பரலோகம் போயிட்டார். பரலோகம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அழகா பேசுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 5-6 வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன். பவுல், அதாவது சவுல், அந்த காலத்தில் திருச்சபையை ஒடுக்க வேண்டும், உபத்திரப்படுத்த வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த பொழுது தமஸ்குக்கு போயிட்டு இருக்கார், சிரியா தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பட்ட பகலில் அவரை சந்திக்கிறார், பட்ட பகல் சடுதியில் அவரை சந்திக்கிறார். அந்த பெரிய பயங்கரமான வெளிச்சம் அவரை சந்திக்கிறது. அப்போ அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் என்றான். 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு இன்னும் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த பின்னும் பேசினாரு, பரமேறிய பின்னும் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகளில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் கேட்டிங்கன்னா, அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அநேகர் உண்மையான கடவுள் யாரும் தேடிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு இயேசுவே தென்பட்டு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த சாட்சியை நிறைய நான் கேட்டிருக்கிறேன் அந்த சாட்சிகளை. அவர் செய்த அற்புதங்களை குறித்து அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அதனால சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு நம்மை சந்திக்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சந்தித்து பேசுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, யோவான் 16:7-11 சொல்றாரு, மூன்றாவதாக ஒரு ஆளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இயேசு சொன்னார் நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் கொடுக்கிற ஒரு சாட்சி என்னன்னா, நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நீதிமான் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அது மட்டுமல்ல, 14:26 என்ன சொல்லுதுன்னா, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதனால தான் நம்ம வேதத்தில் வாசித்தோம், 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது பூரா ஆண்டவரை குறித்து, பரிசுத்தாவியரை குறித்து வெளிப்படுத்தினது. ஆனால் பரிசுத்தாவியர் நேரடியாக பேசுகிற ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு பேசுனது, ஊழியக்காரர்கள் பேசுனதை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத நம்ம பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:29 எடுப்போம். 8:29 அங்கே அவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பாருங்க, பிதாவாகிய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு பேசுகிறவராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 19-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து அவர் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. பரலோகத்திலேருந்து ஒரு வருது, ஒரு போர்வை வருது, அதில் அநேக மிருகங்கள் இருக்குது, அதை அடித்து புசிங்கிறாரு. ஆண்டவரே, நான் வந்து தீட்டானதை புசி சொல்லுங்கிற. இல்லைப்பா, நீ தீட்டா சொல்லாத, நான் அனுப்புறதெல்லாம் நல்லதான், சாப்பிடு அப்படிங்கிறாரு. 3 முறை பார்த்துட்டு பர்வத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் வாசலில் வந்து நிற்கிறாங்க சில பேர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணியிருக்கும் பொழுது, ஆவியானவர், யாரு? ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவளுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஆவியானவர் சொல்றார் பாருங்க. ஆவியானவர் நேரடியாக பேசுகிறார் மக்களோடு கூட. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இதில் நமக்கு நல்ல விஷயம் தெரியும். அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை குறித்து நல்லா தெரியும் நமக்கு. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது அவங்க எந்த அற்புதத்தையும் செய்யலை. அவர் மரித்து உயிர்த்து பரலோகம் போனதுக்கப்புறம் எந்த அற்புதம் செய்யலை. ஆனால் பரிசுத்தாவின் இறங்கின அவருடைய ஊழியம் வல்லமையாய் மாறிற்று. அல்லேலூயா. அப்போ தான் வந்து சந்தேகப்பட்ட தோமாவே இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. சந்தேகப்பட்ட தோமாவே இந்தியாவுக்கு வந்தார். அன்னைக்கு இஸ்ரேலிருந்து இந்தியா வரதுனால லேசான காரியம் இல்லைங்க. பல மாதம் படகுல வந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்கு போக பயப்படுறோம். அதே ஆவியானவர் தான் இருக்கிறார் நம்ம கூட. பக்கத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். மாற்றுவோமா? அதுக்கப்புறம் அவர் எவ்வாறாக சந்திக்கிறார்? ஆனால் நான் வேகமாக போய்கிட்டு இருக்கிறேன். எவ்வாறாக மக்களை சந்திக்கிறார் என்றால், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். வேதத்தில் குறித்து உங்களுக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்ச காரியம் தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன். எபிரேயர் 1:14 படிக்கலாம். எபிரேயர் 1:14 நான் படிக்கிறேன். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார் அல்லவா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க? தேவ தூதர்களை குறித்து. தேவ தூதர்கள் நம்மோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் அவரே நம்மை சந்திக்கிறார். இயேசு சந்திக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார். தூதர்கள் மூலமாக நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. தூதர்கள் மூலமாக என்னை சந்தித்த அனுபவம் எனக்கு உண்டு. அதை சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. தானியேல் 9வது அதிகாரம் 21, 23 இந்த வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே, தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பள்ளி நேரமாகிய வேளைகளை என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, என்ன பண்றாரு? என்னோட பேசி, அவர் சந்திக்கிற தேவன் பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்கிற வார்த்தையை நீர் கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்றார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தூதர்கள் மூலமாக நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தூதர்கள் மூலமாக. காரணம், தூதர்கள் தானா வந்து பேச மாட்டாங்க. சாத்தான் தானா வந்து பேசுவான், எல்லாருக்கும் அதுலேயே அவன் பேசுவான். ஆனால் தூதர்கள் அனுப்பப்பட்டால் மட்டும்தான் வருவாங்க. தேவனால் அனுப்பப்பட்டு மட்டும்தான் வருவாங்க. ஆகவே தூதர்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதே போல் நமக்கு நல்லா தெரியும் அந்த வசனங்களை எல்லாம் படிக்க வேண்டாம். மத்தேயு 1வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா 19வது வசனத்திலிருந்து இருக்குது. யோசேப்பு நீதிமானாக இருந்தாராம். அதனால் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தாராம். அவன் அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அது மட்டுமல்ல, இயேசு பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கப்புறம் இயேசுவோடு கூட அவர் நாசரேத்தில் இருக்கிறாரு. இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஏரோது கொலை செய்ய தேடுகிறான். அப்போ பாருங்க, மத்தேயு 2:13 அவர்கள் போன பின்பு, யாரு அந்த சாஸ்திரிகள் பார்க்க வந்தவங்க போன பின்பு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். பாருங்க, கர்த்தருடைய தூதன் மூலமாக யோசேப்போடு பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப பேசுகிறார். ஏரோது இறந்த பின்பு அவர் பேசுகிறார், எப்பா இப்போ நீ எகிப்தில் இருந்தது போதும், நீ புறப்பட்டு போ, இங்கே இஸ்ரேலுக்கு போ, கானான் தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஐயா பயப்படுறாப்புல. அப்போ சொல்கிறாரு, அங்கேயும் அவர் வழி நடத்துகிறார், ஆவியானவர் வழி நடத்துகிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 1:10 நான் அப்படியே தியானிக்க விரும்புகிறேன். 10வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜக்கரியாஸ் தூபங்காட்டுற வேலை செய்கிறார். டெம்பிளில், ஆலயத்தில் அவர் தூபங்காட்டுற தொழில் அவருக்கு. அப்படி தூபங்காட்டி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க, மக்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவருடைய ஜெபத்திற்கு பதில் தர யார் வராரு? கேப்ரியல் தூதன் வருகிறார். எதுக்குன்னா, வேதம் சொல்லுகிறது 1:11 வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, அழகா சொல்றாரு. இவரும் நம்பாத உடனே 19 அதிகாரத்தில் 19வது வசனத்தில் தூதன் சொல்றாரு, தேவதூதன் அவனுக்கு பிரயுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அதே மாதிரி 6ஆம் மாதத்தில் மரியாளோடு போய் காபிரியல் தூதன் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 27-28 வசனங்களை நீங்கள் படிக்கலாம். இப்போ படிக்க வேண்டாம், படிக்கலாம். நான் படிக்க விரும்புகிற வசனம் ஒன்றே ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களோடு தூதன் பேசுகிறார். ஆமென். எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார் இல்லையா? 2:10 படிங்க. லூக்கா 2:10. ஆமென். அறிவிக்கிறேன், தேவதூதன் அறிவிக்கிறாருங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படியாயிலும் சந்திக்க விரும்புகிறார், தேவ தூதர்களை கொண்டும் சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் இதுவரையும் யாரும் அனுபவிச்சிருக்கீங்களே தெரியல, அனுபவிக்கணும். ஏன்னா ஒரு நாள் இரவு எனக்கு பயங்கரமான நெஞ்சு வலி. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் இருக்கும். பயங்கரமான நெஞ்சு வலி. அடுத்த நாள் வீட்டில் விசேஷம். காரணம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ நான் மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுறேன். மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது, என்னால் மூச்சு கூட விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகிடுங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசிடுறோம், குளோபலில் போய் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாப்புல. ஆனால் எனக்கு குளோபலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. காரணம் அடுத்த நாள் விசேஷம் இருக்குது, வீட்டில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், என்னை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் என்று நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். அப்போது தூங்கிட்டேன். நான் ஒரு கனவு பார்க்குறேன். அந்த கனவுல ஒரு ஃப்ளைட் வருது. ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இறங்குறாங்க. இறங்கி என்னை சுற்றிலும் டென்ட்டு கூடாரம் போட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள்லாம் யார் அப்படின்னு.
உங்களை பாதுகாக்க ஆண்டவர் அனுப்பினவர்கள் என்று. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க தூதர்களை அனுப்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்குவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் நான் படிக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையில் போட்டாங்க. பேதுரு சிறைச்சாலையில் போட்டுட்டு அவர் அடுத்த நாள் கொண்டு வந்து தலையை துண்டிக்கணும் அப்படின்ட்டு ஏறுவதை நினைச்சிட்டு இருக்கிறான். அப்பொழுது 7வது வசனத்தில் ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பி, எதுக்கு சொல்லுன்னா, நீங்க தூங்குனா தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படி செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, நீ வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காத நினைத்தான். அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். எதுக்கு சொல்றேன்னா, தேவன் அவருடைய தூதர்கள் மூலமாகவும் அவர்கள் பிள்ளைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க. தேவன் சந்திக்கிறாருன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், வேதத்தின் மூலமாக பேசுவாருன்னு. இல்லை, அது மட்டுமல்ல, அநேக காரியங்கள் உண்டு. ஏன்னா ஆகவே தான் நான் சீக்கிரமாக போய் கொண்டிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட. அடுத்தது அவர் எப்படி சந்திக்கிறாரா, அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. God has a way to meet our needs. நம்முடைய தேவைகளை சந்திக்க அவருக்கு எப்படின்னு தெரியும். யார் யாரை கொண்டு எப்போ சந்திக்கணும் அப்படின்னு. தேவ தூதர்களை கொண்டு. ஒரு வசனத்தை இப்போ வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம். நான் 2 வசனத்தை வாசிக்கிறேன். 21, 24 இந்த 2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரு காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தேவன் நம்மை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 1:1 சொல்லுது. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருச்சல் மூலமாகவும் பிதாவுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த காலங்களில் இயேசு மூலமாய் நம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்தை சந்தித்த நாட்கள் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 21 அதிகாரம் 10-11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீஷர்கள்லாம் பவுல்லாம் போய் பிலிப்பி வீட்டில் அநேக நாள் தங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புரஜார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்தவன் சொல்லுகிறார்கள் என்றான். பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பவுலோடு சீஷர்களோடு பேசுகிறார். அங்கு அவர் பிதாவாகிய தேவன் பேசுகிறவர், இயேசு பேசுகிறவர், பரிசுத்தாவின் பேசுகிறவர், தூதர்கள் மூலமாக பேசுகிறவர், தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, அதே அப்போஸ்தலர் நடபடிகளில் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாம் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளபுதியருடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்படியே உண்டாயிற்றான். எதுக்கு சொல்ல வரேன்னா, தீர்க்கதரிசிகள், அதாவது ரியல் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ரீல் விடுற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ரியல் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க,
அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க எப்படி தெரியுமா? இன்னைக்கு சில நோட்டீஸுகளை பார்க்குறேன். டெலிஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படும். ஃபோன் பண்ணால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்படும். இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் கிடையாது. ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நிறைய பேர் தீர்க்கதரிசன வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இந்த ரெண்டுமே கிரியை செய்யுது. இதை தீர்க்கதரிசனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா? பேர் சொல்லி இப்போ பிரதர் டிஜே சனக்கரனோ மோகன் சில ஆசரச பாருங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க நினைப்பாங்க. இல்லை, தீர்க்கதரிசனம் இல்லை, அது அறிவை உணர்த்தும் வார்த்தைகள், அவ்வளவுதான். அதுக்கு தீர்க்கதரிசனமே அல்ல. தீர்க்கதரிசனம் என்பது தேசத்தை குறித்து இருக்கும், அல்லது ஒரு ஒரு சபையை குறித்து இருக்கும். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு ஃப்ரிட்ஜ் தருவார், கார் தருவார், இதெல்லாம் தீர்க்கதரிசனம் இல்லை. சுகம் தருவாருன்னு கூட தீர்க்கதரிசனம் இல்லை. ஏன்னா சுகம் தருவேன் அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய தழும்புகளால் மாநிலம் இருக்குது. அதனால தீர்க்கதரிசனம், அது கூட தீர்க்கதரிசனம், அது கூட ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அவ்வளவுதான். ஆகவே இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 3 தான் சொன்னேன்னா 5 சொல்லியிருக்கிறேன். தேவன் பேசுவார், இயேசு பேசுவார், பரிசுத்தாவினர் பேசுவார், தூதர்கள் பேசுவாங்க, தீர்க்கதரிசிகள் பேசுவாங்க. இப்போ ஆறாவதாக அவர் he speaks through dreams and visions. அவர் கனவுகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு சில வசனங்களை படிப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். எப்படி தெரிவிக்கிறாரா? உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக தரிசனம், இந்த 2 வார்த்தையும் இதில் இருக்குது. சொப்பனம் மூலமாக இருக்குது, தரிசனம் மூலமாக இருக்குது. 2 மூலமாக நேபுகாத்நேச்சாரோடு இடைபடுகிறார். அவர் என்னத்தை பார்த்தார்? ஒரு பெரிய சிலையை பார்த்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெரிய சிலையை பார்த்தார். தங்கத்தால தலை, ஷோல்டர்லாம் வெள்ளி, இடுப்பெல்லாம் வெண்கலம், கால்லாம் இரும்பு, விரல்லாம் இரும்பும் மண்ணும் சேர்ந்தது. இப்படி ஒரு சிலையை பார்க்குறார். இதை குறித்த வெளிப்பாட்டை யாரு கொடுக்குறார்? தானியேல் தான் கொடுக்குறாரு. ஸோ அது மட்டுமல்ல, 4வது அதிகாரம் 13-14வது வசனத்தில் தானியேல் சொல்லுகிறார், நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றிய தரிசனங்களை காணும்போது காவலாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்தில் இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலையை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடும். அதாவது இதுவும் நேபுகாத்நேச்சாரி கொடுத்த தரிசனம் தான். இதுவும் நேபுகாத்நேச்சாரி கொடுத்த தரிசனம் தான். ஆகவே எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தரிசனங்கள் பூரா யாரை குறித்து பேசப்படுகிறது? நேபுகாத்நேச்சாரை குறித்து. அங்கே இதை அழகா யார் வெளிப்படுத்துகிறா? தானியேல் வெளிப்படுத்துகிறார். தானியேல் சொல்கிறாரு, இப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க. யார? நேபுகாத்நேச்சாரை எச்சரிக்கை சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருந்துக்க. நீ உன்னை உயர்த்தாத. நீ உன்னை உயர்த்தினா உன்னை இப்படி ஆகிடும், உன்னுடைய நிலைமை கீழாயிடும் என்பதை தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தானியேல் 7:1 என்ன சொல்லுது பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே
தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தேவன் தானியேலோடு சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். அதே தானியேல் புத்தகத்தில் 8:1 படித்து பாருங்க. தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷத்சார் ராஜபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. எதுக்கு சொல்றேன்னா, தேவன் நம்மோடு கூட சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய சொப்பனங்கள் தரிசனங்களை குறித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். நீங்கள் நாம் பார்க்குற காரியங்களை குறித்து இது ஆண்டவர் பேசுகிறாரா அதில் மனது காரியங்களா? நம்முடைய மனதிலேருந்து கூட வரலாம் சொப்பனங்கள் என வரலாம். ஆகவே இவைகளை குறித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா பேதுருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டுறார். 11வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுது. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல் ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. பாருங்க, அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்குறார் தேவன். இதே பேதுருவிட்ட தேவ ஆவியானவர் பேசினாரு, இயேசு பேசினாரு, தூதர்கள் பேசினாங்க. இப்போ எப்படி பேசுறாரு? தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். இதே பேதுருட்ட தான், இதே பேதுருட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி எல்லா விதத்திலையும் ஆண்டவர் பேசுகிறார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நாம இப்படித்தான் பேசுவார்னு அவரை ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியாது. அல்லேலூயா. நம்மோடு கூட நாம் எப்படி புரிந்து கொள்ளுவோமோ அதற்கு தக்கபடி அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆகவே அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தரிசனங்கள் மூலமாக அவர் பேசுகிறவர், சொப்பனங்கள் மூலமாக அவர் பேசுகிறவர். ஆகவே அதன் மூலமாக அவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். இப்போ எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 6 சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 6 இருக்குது. அது சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 6 தான் இருக்குது. சீக்கிரம் சொல்லிடுறேன். அது குயிக்காக போயிடலாம். 2 தீமோத்தேயு 3:16-17 படிப்போம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளனா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆகவே தான் அதிகமாக வேத வசனத்தை நம்ம படிக்கணும். வேத வசனத்தில் நமக்கு என்னெல்லாம் உண்டு? நமக்கு உபதேசம் உண்டு, நமக்கு கடிந்து கொள்ளுதல் உண்டு, நமக்கு சீர்திருத்தல் உண்டு, நமக்கு நீதி உண்டு, நமக்கு பிரயோஜனமானங்கள் உண்டு. 5 காரியங்கள் இருக்குதுங்க வேத வசனத்தில். அதை நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு கதை புஸ்தகம் போல படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் 5 சங்கீதம் வாசிச்சுட்டு வந்தீங்க? சங்கீதம்னா 5 சங்கீதம் கடன்னு வாசிட்டு வந்துடுவாங்க சில பேர். நீதிமொழிகள்னா ஒரு நீதிமொழிகள். அப்படி இல்லாமல் வேதத்தில் ஒவ்வொரு பகுதியையும் ரசித்து ருசித்து வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் பேசுவது நமக்கு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனத்தை குறித்து வேத வசனம் சொல்லுது பாருங்க. எபிரேயர் 4:12 என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. வேத வசனத்துக்கு இவ்வளவு சாட்சிகள் இருக்குது. இந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசும். ஹல்லேலூயா. நான் முதல்ல இந்த வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சது எதுக்கு தெரியுமா? நான் ஒரு நார்மல் நாமினல் கிறிஸ்டியனாக இருக்கும்போது, ரட்சிப்புக்குள் வராத போது, இந்த வேத புஸ்தகத்தில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய பொய்கள் இருக்குது. இதை நான் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ல போகிறேன்.
அப்படிங்கிறக்காக வேத புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி படிப்பேன்னா, இப்போ படிக்கிற மாதிரி இல்லை, 4 மணி நேரம் 6 மணி நேரம் டெய்லி படிப்பேன். நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி. வேத வசனத்தை ரொம்ப ஆராய்ந்து படிப்பேன். ஏன் தெரியுமா? இதில் தப்பு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னுடைய மைண்டில் இருந்தது போகிற இதில் தப்பு கண்டுபிடிக்கணும். ஆகவே ரொம்ப அக்கறையாக படிப்பேன். அந்த வேத வசனம் என்னை பிடித்து கொண்டது. அதான் நடந்தது. வேத வசனத்தில் நான் தப்பு கண்டுபிடிக்க நினைச்சேன். ஆனால் வேத வசனம் என்னை என் தப்புக்களை வெளிப்படுத்தியது. அல்லேலூயா. எதுக்கு சொல்லனா, இது ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால தான் இந்த வேதத்தை நம்ம அதிகமாக நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. ஆகவே இந்த வேதத்தை நாம் நேசிப்போம். வேதம் எப்படி பேசுகிறதா பாருங்களேன். சங்கீதம் 147:15 சொல்லுது, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது, பேசுறது. அவருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் அவருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்க தவறுகிறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 6:17 சொல்லுது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இட் பிகம்ஸ் அ வெப்பன். நாம் அந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டோம்னா அந்த வேத வசனம் நமக்கு எப்படியா மாறும்? நமக்கு பட்டயமாய் மாறும். பட்டயமாய் மாறும். நமக்கு கேடகமும் அதுதான், நமக்கு பட்டயமும் அதுதான். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நமக்கு கேடகமாக இருக்குது, பட்டயமாகவும் இருக்குது. அவருடைய வசனம் நிறைய வழிகளில் இருக்குது. நான் அவருடைய வசனம் நமக்கு பல வழிகளில் உதவி செய்யுது. ஏன்னா 119 சங்கீதம் 119 105 என்ன சொல்லுது? அவருடைய வார்த்தை நமது பாதைக்கு தீபமும், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேத வசனம் நமக்கு கேடகமாக இருக்குது. வேத வசனம் நமக்கு வாளா இருக்குது. வேத வசனம் நமக்கு லைட்டா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வேத வசனத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோவான் 12:48 என்ன சொல்லுதுன்னா, யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். காரணம், அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தையை குறித்து யோவான் 6:63 சொல்லுது, அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இட்ஸ் நாட் ஓன்லி ஏ பேப்பர் அண்ட் இங்க். இது ஏதோ பேப்பரும் மையும் அல்ல, அது ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது 8ஆவதாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் மூலமாக, சில நேரங்களில் doors will be closed, சில நேரங்களில் doors will be opened. சில கதவுகள் அடைக்கப்படும், சில கதவுகள் திறக்கப்படும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாகவே இருக்கும். சில நேரங்களில் தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். இப்படி சூழ்நிலைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அதை பார்க்கணுன்னா ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் யோசேப்புக்கு அழகாக சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னை தூக்கி குழியில் போட்டீங்கப்பா, என்னை தூக்கி அடிமையாக விற்றீங்கப்பா, நான் போத்திபார் வீட்டில் அவமானப்பட்டேன்ப்பா, சிறைச்சாலையில் இருந்தப்பா. இந்த சூழ்நிலைகள் பூரா எதுக்கு? ஜனங்களை காப்பதற்கு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தான் நினைச்சிங்க, இப்போ கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களை போஷிப்பேன். காரணம், என்னை தேவன் இவ்விதமாக அனுப்பினார். ஆகவே சில சூழ்நிலைகள் மூலமாக அவர் நம்மோடு கூட இடைபெறுவார். அது மட்டுமல்ல, க்ளோஸ் ஆகலாம். எப்படின்னு பாருங்களேன், எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க,
புரட்டு வந்த உடனே ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. யார் ஜனங்கள் வந்து முன்னால் செங்கடல், 2 பக்கம் மலைகள், பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. எல்லா பக்கம் அடைபட்டுட்டு பின்னால் யார் வர? பார்வோன் சேனை வருது. எல்லாம் அடைபட்டு போச்சு, எல்லாம் அடைபட்டு போச்சு. ஆனால் என்ன நடக்குது? அந்த சூழ்நிலை மாறுகிறது, செங்கடல் பிளக்கிறது. ஹல்லேலூயா! தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியுங்க, செய்ய முடியும், செய்ய முடியும். ஆகவே எல்லாம் அதான் சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். அதே போல அவங்க பார்க்கல அவங்கள. ஏன்னா எல்லாருமே செத்து கடலை மிதந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் நேரடியாக பேசவே இல்லை, சூழ்நிலைகள் மூலமாக மக்களோடு கூட இடைபெடுகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், பவுலும் சீலாவும் பர்னபா பிரிந்து போனதுக்கப்புறம் ஊழியம் செய்ய புறப்படுறாங்க. அதை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. இப்போ நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அவங்க பிரிகியா கலத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்களா? அங்கே பரிசுத்த ஆவி தடை பண்ணப்படுறாரு. அதாவது சூழ்நிலைகள் மாறுது, அவங்களுக்கு எதிராக சூழ்நிலை மாறுது. அதுக்கப்புறம் அவங்க மீசியா தேசம் மட்டும் வந்து 7வது வசனம் 16:7 பித்தினா நாட்டுக்கு போய் பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். போக விடலை, தடை செய்கிறாரு, போக விடலை. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் புரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனோம் அப்படிங்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கதவுகள் அடைக்கப்படும். ஊழியம் செய்தான் புறப்பட்டு இருக்கிறாங்க பவுலும் சீலாவும். ஆசியா பக்கம் போடுறாங்க. ஆசியாங்கிறது அந்த காலத்து துருக்கி. போக விடலை ஆண்டவர். மிசியா பக்கம் போகிறாங்க, போக விடலை. ஏன்னா ஆண்டவருக்கு வேணும் இவங்க மக்கதோனியா போகணும்னு. ஆகவே நாம் சில வேளைகளில் நாம் போக ஆசைப்படுகிற இடங்களுக்கு போக முடியாது, நாம் செய்கிற வேலையை செஞ்சிட முடியாது, நாம் நினைக்கிற காரியங்கள் நடந்து விடாது, தடைகள் உண்டாகும். காரணம், அதை நன்மையாக மாற்றும்படி, அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படி அவர் சந்தர்ப்பங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுவது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே நம் வாழ்க்கையில் சகலமும் நன்மையாக நடக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னோடு கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மூலமாகவும் அவர் பேச முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேரம் ஓடிக்கிட்டதுனால ஒரு வசனத்தை சொல்லி சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். அதாவது நம்முடைய மனசாட்சியில் அவர் பேசுவார். He will speak to us in our inner conscience. எப்படின்னா, நம்முடைய ஆவியில் உணர்த்துவார், நம்முடைய மனசாட்சியில் உணர்த்துவார். பாருங்களேன், நீங்கள் ஒரு தப்பு செய்ய பாருங்க, உடனே மனசாட்சி சொல்லும் செய்யாத. அது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் பேசுவார் மனசாட்சியில். உண்மையான இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களோடு கூட மனசாட்சி எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். எப்பவும் பேசும். நீங்கள் எந்த தவறு செய்ய நினைச்சாலும் சரி, ஒரு குண்டூசி எடுத்தாலும் சரி, சொல்லும் எடுக்காத, அது உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லும். ஸோ மனசாட்சியின் மூலமாக வேத வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் வேத வசனத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24:16 வேத வசனத்தை படிச்சுக்கிறேங்க. இன்னொன்று, நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆகவே நிறைய பேருக்கு காதில் சத்தம் கேட்கலன்னு நினைப்பீங்க. காதில் சத்தம் கேட்காது, இருதயத்தில் சமாதானம் வந்தாலே பதில் வந்துட்டுன்னு அர்த்தம். ஆமென்.
நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அந்த சமாதானம் வந்துட்டாலே தெரிஞ்சுக்கிறலாம், தேவன் என்னோடு பேசுகிறார், தேவன் என்னோடு பேசிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எவ்வளவு சொல்லியிருக்கிறேன் இப்போ? 9 சொல்லிட்டேன்னா கடகடன்னு முடிச்சிடுறேன். எப்படி பேசுவார்னா, தேவ ஊழியர்கள் மூலமாக பேசுவார். ஹல்லேலூயா. அதாவது நல்ல ஆலோசனைகள் மூலமாக அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆலோசனை மூலமாக. ஏன்னா நான் குயிக்காக சொல்லிட்டு போயிடுறேன். பவுல் ரோமாபுரிக்கு போறார் கப்பலில். ரோமாபுரிக்கு போகும்போது என்ன நடக்குது? கப்பலில் போகும்போது முதல்ல சொல்றாரு, டே போகாதீங்கப்பா, இது சேதத்துக்கு உண்டாக நான் பார்க்குறேன், அதனால் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க யார் பேச்சை கேட்குறாங்க? எஜமான் மாலுமி பேச்சை கேட்டு போகிறாங்க. போனால் என்ன வருது? புயல், ஈரோக்குழி தான் புயல் வருது. புயல் வந்த உடனே எல்லாரும் பயந்து போய் செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் சேவிக்கிற தேவன் என்னை ஆட்கொண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு கப்பற் சேதத்தை தவிர வேறு எந்த சேதம் வராது, பிராணச்சேதம் வரவே வராதுன்னு சொல்கிறார். வரவே வராதுன்னு சொல்கிறாரு. அதாவது நல்ல ஆலோசகர் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நல்ல ஆலோசகர் மூலமாக. அதனால தான் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 11:14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைகள் உண்டானால் சுகம் உண்டாகும். 15:22 சொல்லுது, நீதிமொழிகள் 15:22, ஆலோசனை இல்லாமையினால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல ஆலோசனைகளை கேட்க நல்ல ஊழியக்காரர்கிட்ட போங்க. உங்களுக்கு குழப்பம் உண்டாயிடுச்சா? உங்களுக்கு ஆண்டவர் பேசுறது கேட்கலையா? உங்களுக்கு மனசில் போராட்டமாக இருக்குதா இன்னும்? அல்லது கன்ஃபர்மேஷன் வேணுமா? வேணும்னா என்ன பண்ணுங்க, நல்ல ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் மூலமாக நல்ல ஆலோசனைகளை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 11ஆவதாக அவர் சிருஷ்டிப்பின் மூலமாக பேசுகிறார். சிருஷ்டிப்பின் மூலமாக. இதை நீங்கள் எங்கே படிக்கலான்னா, சங்கீதம் 19:1-4 படித்து பாருங்கள். சங்கீதம் 19:1-4 இப்போ படிக்க வேண்டாம், நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கும் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு குடாரத்தை ஸ்தாபித்தார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கை நம்மோடு கூட பேசும். ஹல்லேலூயா. அதனால சொல்லுது, காட்டு விருட்சங்களும் அவரை கம்பீரித்து பாடும். காட்டு விருட்சங்கள் கம்பீரித்து பாடும். அதே ஸ்வனாந்தரம் அதிரும். ஆண்டவர் நேச்சரோடு நம்ம கூட பேச முடியும். அது மட்டுமல்ல, ரோமர் 1ஆவது அதிகாரம் 19-20 படித்து பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவர்களாகிய உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நாம் சூரியனை பார்க்கும்போது, சந்திரனை பார்க்கும்போது, நட்சத்திரங்களை பார்க்கும்போது, சகல கிரகங்களை பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம், ஒரு மாபெரும் சக்தி. ஹல்லேலூயா. There is one God. ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த இயற்கை நமக்கு வெளிப்படுத்துங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அதுக்கு சாட்சிய தேவையில்லை. அவர் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வார்த்தை உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன், நேரம் ஆகி போச்சு. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே
பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வில் ரிவீல் காட். அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வீட்டில் போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 12-16 வரையும் படிச்சுக்கிறங்க. எபிரேயர் 2 படித்து பாருங்க. இவைகள் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். அவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மண்ணோ அல்ல. எல்லாம் எழுந்து நிற்போம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். நம்மை சந்திக்கிற தேவன் எவராக சந்தித்தார் என்பதை பார்த்தோம். பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட பேசினார், சந்திக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சந்திக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார், தேவ தூதர்கள் மூலமாக சந்திக்கிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மோடு சந்திக்கிறார், பேசுகிறார். கனவுகள் காட்சிகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய கதவுகள் அடைக்கப்படும் பொழுது, திறக்கப்படும் பொழுது அவர் பேசுகிறார். உள்ளான மனசாட்சியில் பேசுகிறார். நல்ல ஆலோசனை மூலமாக பேசுகிறார். சிருஷ்டிப்பின் மூலமாக பேசுகிறார். அற்புத அடையாளங்கள் மூலமாக பேசுகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு எப்படியெல்லாம் இடைபடுகிறீர், எப்படியெல்லாம் எங்களை சந்திக்க வாஞ்சிக்கிறீர், எப்படியெல்லாம் எங்களை சந்திக்கிறீர் என்பதை குறித்து கொஞ்சம் தியானிக்கக்கூடிய கிருபை தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக மாறட்டும் அப்பா. நீர் எப்படியெல்லாம் பேசுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். கிருபையின் கருத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரோடு பேசுகிறேன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை ஒரு வாழ்த்து விடைபெறுவோம்.